நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிரதர்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அட்வர்டைஸ்மெண்ட் சார். ரெக்ஷோனா ஷோப்பு, கோல்கேட்டில் பிரஸ்ட்டு, அந்த காலத்தில் வந்த விளம்பரங்கள், புக்கு, குமுதம், ஆனந்த விகடன், இந்த மாதிரி பத்திரிகைகள் அந்த காலத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ சர்ஃப் எக்ஸல்னு இப்போ யூஸ் பண்ணுறோம், அது சர்ஃபாக அந்த காலத்தில் கேரளா மாதிரி அப்போவுமே தமிழ்நாடு அரசு பரிசு சுற்று நடத்தின காலம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், இதை காட்டுங்க ஒன்றுனா பார்க்கலாமா? முதல்ல எடுத்ததுமே வந்து ஏதோ மைசூர் சாண்டல் சோப். அது இது கேரளா சாண்டல் சோப் சார். மைசூர் சாண்டல் சோப்லாம் முன்னாடி அந்த காலத்தில் கேரளாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண கேரளா சாண்டல் சோப். லைபாய் சோப்பு, இப்போ உள்ள லைபாய் சோப் லையே வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இது தூய தமிழில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வராது, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வரும். இந்த லைன்ற எழுத்தே அப்போ உள்ள விளம்பரங்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்களோட அந்த டிசைனுமே வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், இது அப்போ கொஞ்சம் பெருசாக சோப்பு கட்டி மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் எழுத்துக்கள். அப்போ உள்ள விளம்பரம் லைபாய் சோப்பு ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்தது, இப்போ வந்து எவ்வளவோ மாறி இருக்கு. ரெக்ஸோனா சோப்பு இப்போ உள்ள சோப்பு அந்த காலத்தில் ஸ்டார்டிங் அதோட இது எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துலேயும் வந்து டெக்ஸ்ட் அதிகமாக இருக்குது, கண்டென்ட். இப்போ வர ஆட்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ பெருசாக இருக்கும், கண்டென்ட் குட்டியாக இருக்கும். ஒரு லைன் 2 லைனில் முடிச்சிருவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வர மாதிரி அவங்க பேசுறது இதெல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த யூடியூப் அது இதுன்னு கிடையாது, எல்லாருமே புக்ஸ் தான் நிறையா படிப்பாங்க. அப்போ வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் தான் அதிகமாக ரெகுலராக படிப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்களுக்கு அப்போ உள்ள இதுதான் அவங்க படிக்கணுன்றதுக்காகவே அந்த காலத்தில் இதெல்லாம் நிறையா வரும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. கோல்கேட், ஆயில்மெண்ட். இப்போ நம்ம எவ்வளவோ ஆயில்மெண்ட் டியூப் மாதிரி அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது. இப்படி இருந்த கோல்கேட் தான் நம்ம இப்போ எவ்வளவோ, இப்போ கோல்கேட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்துருச்சு. கோல்கேட்டில் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா தமிழில் கொடுக்குறாங்க எல்லா கால்கேட். ஆமாம், கால்கேட்னு சொல்லி தான் தமிழில் வரும். முழுக்க இதில் தமிழ் தான் அதிகமாக இருக்கும். இப்போலாம் இங்கிலீஷில் தான் கொடுக்குறாங்க கோல்கேட். இப்போ ஆமாம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தமிழே குறைச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் வரும். இதெல்லாம் ஃபுல்லாமே தமிழ் தான். அப்போது ப்ரெஸ்டீஜ், இப்போ ப்ரெஸ்டீஜில் குக்கரு, மிக்சி, நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அதில் ப்ரெஸ்டீஜ் குக்கரோட ஃபோட்டோ எவ்வளோ சிம்பிளாக அதோட விலையை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் மாடலோட கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6 லிட்ரு, 5.25 லிட்ரு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அப்போ நார்மலாக எப்படி டிசைன் இருந்தது பாருங்கள். அதோட விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட், கம்பெனி நேம் மட்டும்தான் இங்கிலீஷில் வருது, மீது எல்லாமே தமிழ் தான். சமைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாக அதை சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அந்த காலத்தில் வந்த விளம்பரங்கள் இதெல்லாம். இந்த கான்செப்ட் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களே, விளையாடுறது, அதுக்கு இது பண்ணுறது, இது மாதிரிலாம் இப்போ நிறைய இப்போ குழந்தைங்கள வச்சு தான் அப்போ நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோட் பண்ணது எல்லாமே. இல்லை, எனக்கு தெரிஞ்சுமே இந்த லைஃபாய் சோப்பு, அம்மாம் சோப்லாம் வந்து இதே மாதிரி கான்செப்ட், விளையாடுறது, உடனே அதுக்கானதுக்கப்புறம் அந்த சோப் யூஸ் பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு விளையாடுற மாதிரி அந்த காலத்துல அப்படி தான் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லைபாய் சோப்பு, இங்கே லைபாய் சோப்பு இதோட திக்னஸ் பாருங்கள், அதை அடுத்ததில் அதை எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதோட அப்டேஷன் இதை அளவை குறைச்சி நீளத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல்கேட்டுமே டூத் பவுடர்லாம் பவுடர் டப்பா பொடியாக வந்தது. இப்போல்லாம் பொடியெலாம் யாருமே கோல்கேட் பவுட்ரு தான், இப்போ பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை அப்போ வந்து இப்போ டூத் பவுடராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா. இல்லை, படிச்சிருக்கேன். அப்போ வந்து இவங்க இந்தியாவில் வரும்போது இந்தியன்ஸ் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்காக. அப்போ ஆதி காலத்தில் எல்லாருமே இந்த சாம்பல் அப்புறம் இந்த செம்மண் இது மாதிரி இதெல்லாம் வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்ததுனால ஸோ பேஸ்ட் அப்போ மொத ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் தயங்குனாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது தான் அந்த கோல்கேட்லாம் பவுடராக ஸ்டார்டிங்கில் வந்தது. இந்த உட் வாஷ், நம்மளாம் குழந்தையா இருக்கும்போது உட் வாஷ் கிரேட் வாட்டர்லாம் குடிச்சிருப்போம். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்போவுமே 100 ஆண்டுகளுக்கு மேலாகனா அப்போ இப்போ எத்தனை வருஷம் பாருங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டோட ஹிஸ்ட்ரி நம்ம இது அதுவுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தாய்மார்களால் உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு போட்டிருக்கான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததே 70s 80s பீரியடில். அப்போவுமே 100 வருஷம்னா அப்போ இப்போ எவ்வளோ நாள் நம்ம சொல்லணும், எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் அமிர்தாந்தன் தைல நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அமிர்தாந்தன் கிரைப் வாட்டர் அந்த காலத்தில் பெப்சோடன்ட்டு பேஸ்ட். ஆனால் அந்த எல்லா டூத் பேஸ்ட் விளம்பரத்துலேயும் அந்த சிரிக்க வைக்கிற மாதிரி பல்லு காட்டுற மாதிரி அதுலேயும் அவங்க கோட்ஸ்லாம் பாருங்க. பெண்ணழகிகள் பலரும் பெப்சோடன்ட் டூத் பேஸ்ட் உபயோகிப்பதன் ரகசியம் இல்லை. ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து முக்கியமாக பெண்கள் அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போவே பெண்கள் அதோடய மேட்ச் பண்ணியே பண்ணியிருப்பாங்க. கோல்கேட்டில் பிரஸ்ட்டு,
துப்புரவராக, சுத்தமானவர்ன்றதுக்கு வேர்ட்ஸ் பாருங்க. துப்புரவாக உங்கள் பற்களை. தூய்மைன்றதை கூட அந்த காலத்துல துப்புரவாகன்னு தான் போட்டிருக்காங்க. சுத்தம் செய்யும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ளாஸ்க் தானே இது? ஃப்ளாஸ்க். ஆவி பறக்க சூடு வேண்டும் என்று சிலர். எவரெஸ்ட் பிராண்டு. எவரெஸ்ட்ல டார்ச் லைட் நம்ம பார்த்துருப்போம். பேட்டரி அந்த காலத்துல ஃப்ளாஸ்க் இருந்தது. வித்தியாசமா இருக்கு. டேப்லெட்டுக்குலாம் விளம்பரங்களா? எது? டேப்லெட்டுகள். டேப்லெட், ஆமா. மாத்திரைக்கு அஜீர்ணம், அஜீர்ணத்துக்காக, நெஞ்செரிச்சலுக்காக. பிளிப்ஸ்ல அதுவும் கம்பெனி பாருங்க, பிளிப்ஸ். ஃபேமஸான பிராண்ட்லாம் அப்பயே இருந்திருக்கு. ஆமா, எல்லாமே 100 வருஷம் 50 வருஷம் பழமையான கம்பெனிகள் தான். ஸோ உங்களுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது இதுல தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். சர்ஃப் எக்ஸல் இப்போ யூஸ் பண்றோம். அது சர்ஃப் அந்த காலத்துல சேம் அந்த ஒயிட் கான்செப்ட். துணிப்பொடி, ஆமா. ஒயிட் ஷர்ட் போட்டு பளிச்சுன்னு கொண்டிருக்காங்க. வெள்ளை சலவை. இப்பயும் சர்ஃப் எக்ஸல் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃப் எக்ஸல் கிராஸ் ஆனதே ஒயிட் கலர்ல ஆகிற மாதிரி. ஆமா, அது வால்ல முக்கி தூக்குவாங்க, ஒயிட்டா இருக்கும். அது மாதிரி அவங்க மாத்தவே இல்லை. ஆமா. அனாசின் டேப்லெட், இப்போ உள்ள டேப்லெட் அப்பயே இருந்திருக்கு. இது நம் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல இந்த ஆடெல்லாம் பக்கமா இருக்கு. இதுல கொடுப்பாங்க. இதெல்லாமே பத்திரிகையில் வர்றது தான். அந்த காலத்துல வந்த குங்குமம், குமுதம், இந்த மாதிரி புத்தகங்கள்ல நடுவுல இந்த மாதிரி வரும். எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஆமா, இங்கிலீஷே ரொம்ப கம்மி தான். சுவிட்ச் காஃபி. இங்க ஏதோ பரிசு சீட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு அரசு. இப்போ கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு லாட்டரி டிக்கெட்டை தடை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல கவர்மெண்ட்லேயே லாட்டரி டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா மாதிரி அப்போவுமே தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டு நடத்தின காலம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாருங்க 5000, செகண்ட் ப்ரைஸ் 3000, தேர்ட் ப்ரைஸ் 2000. இப்போ எல்லாம் கோடியில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த 5000ன்றதே அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம். 1970. ஆமாம், அப்போ உள்ள பொங்கலுக்கு குழுக்களுக்காக. இப்போ ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு? 30. இப்போ ஒரு 20-50 வருஷத்துக்கு மேலே. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, இதனால என்ன யூஸ் நமக்கு? ப்ராடக்ட் இந்த லக்ஸு, லைபாய், ஹமாமு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, இது எல்லாமே அந்த காலத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க எப்படி விளம்பரப்படுத்தி எப்படி இன்னைக்கு டெவலப் ஆகிருக்காங்கன்றதெல்லாம், அதோட ப்ரைஸ் அன்னைக்கு என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருந்ததுலாம் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மெமரிஸ். அதை ஸோ அந்த மெமரிக்காக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 14-15 வயசுலேருந்தே நம்ம சின்னதாக அந்த காயின்ஸு, ஸ்டாம்ப் அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்து அதை அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இது பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால நிறைய பொருட்கள் அப்படி கலெக்ட் பண்ணி இப்போ வரைக்குமே அதை நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்கூல் படிக்கும்போதே அந்த காயின்ஸ்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒன்றா சேர்த்துட்ருக்கேன்.